ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, குடல் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. குடல் தான் க்ளீன் பண்ணணுமே நினச்சிட்டு தான் கவரை ஓப்பன் பண்ணேன். ஆனால் பரவாயில்ல. ஓப்பன் பண்ணோடனே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடல் அங்கேயே கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் நல்லா குடுத்துருந்தாங்க. அதை பார்த்தோன்னே வந்து கொஞ்சம் சரி சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ஊற்றிட்டு கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கையிலேயே வந்து நல்லா க்ளீன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் சுடுதண்ணி வச்சுட்டேன். சுடுதண்ணி வச்சுட்டு அதுலேயுமே திரும்பவும் மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு அதுக்கப்புறம் 2வது வட்டமான வந்து அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப கரண்டியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணேன். அப்படி க்ளீன் பண்ணும்போது அந்த இருந்த தண்ணிக்கும் அந்த 2வது கழுவி வர்றது பார்த்திங்களா, அந்த தண்ணி அந்த சுடுதண்ணி அந்த தண்ணியில் கழுவும்போது ரொம்ப ரொம்ப நமக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போ வந்து இது ஓகே க்ளீன் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக நிம்மதியாக சமைச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இந்த குடலில் இருக்கிறத க்ளீன் பண்ணுறது பெரிய சவாலுங்க. உள்ளுக்குள்ளே நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் எப்படினாலும் அந்த ஒரு அழுக்கு இருக்க தானே செய்யும். அப்படி தான் நினச்சிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து க்ளீன் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணுற குடல் எடுத்தாலுமே வந்து மலப்பு தெரியாது. சீக்கிரம் நீங்களும் க்ளீன் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன்.